எச்சி சூர்யாவை பத்தி கேட்கிறேன். தோழர், உங்க தோழர்கள் தான் இப்படி கண்ணிய குறைவா பேசுறாங்க, உங்க தோழர்கள் தான் இப்படி கத்தரி கூச்சலிடுறாங்க, அவர் இப்படி குனிஞ்சே இருக்கிறார், நிமிந்து கூட பார்க்கல, டே இருக்கிறார். தோழர், நீங்க அவங்க அமைதி காக்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவர் பண்ணது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுன்னு 2 கை பிடிச்சு சொல்றாரு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த கூட்டம் கண்ணியமான கூட்டம் இல்லை. இந்த சங்கி கூட்டம், குண்டர்கள் கூட்டம் முடிவு செய்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், எப்படியாவது பிரச்சனை பண்ணி முடிந்தால் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒரு முடிவுக்கு போறாங்க. இந்த தருணத்துல 3 பேர் பேசி முடித்த பிறகு 4வதாக என்னை பேச வைக்கிறார்கள். நான் போகின்ற பொழுது இந்த 3 கோப்புகளை கையில் எடுத்துட்டு போறேன். இதை உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணி ஒரு டிபேட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த 3 கோப்புகளோடு நான் போய் மேடையில் நின்ற உடனேயே இந்த சங்கி கூட்டத்துக்கு புரிஞ்சிருச்சு, இவன் கண்டென்ட்டோட வந்திருக்கிறான், இவன் பாயிண்டா பேச போறான், இது நமக்கு ஆபத்து, இவனை பேச விட கூடாது அப்படிங்கறத புரிந்து கொண்டு இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் போய் மைக்கு முன்னாடி நிக்கிறேன். தோழர்களே, பேச கூட ஆரம்பிக்கல, போய் மைக்கு முன்னாடி நிக்கிறேன், போய் அப்படி மைக் அப்படி கையில திருப்புறேன். நீங்க எல்லாம் நியூஸ் 18ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, நான் எதையும் ஒளித்து மறைத்து பேசல, தூக்குறேன். ஃபர்ஸ்ட் அங்கிருந்து பேடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்ட், பேடிஎம் தரவா, அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களா, பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. நான் அமைதியா இருக்கிறேன், புன்னையோடு கடந்து போறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருந்து அடுத்தது இடியாப்பம் அப்படிங்கிறான் ஒருத்தன். இவ்வளவு கண்டென்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு போய் ஒருத்தன் நிக்கிறான், பேசவே விடாம போய் நின்ன உடனே ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய அவையில கீழே இருந்து இப்படி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நான் அப்பவும் அமைதியா இருக்கேன். நெறியாளர் பாலவேல் அவர்கள் பேடிஎம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கடுமையா கண்டிக்கிறாரு. நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அப்ப நான் மிகுந்த கண்ணியத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நினைக்கிறேன். என் கருத்தில் அவர்கள் மாறுபட்டால் அடுத்த சுற்றில் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் பேசுவார்கள், நீங்கள் சற்றே அமைதி காத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லும் போதே கத்துறாங்க, ஊழல ஆரம்பிக்கிறாங்க. பொங்கல் பரிசு கொடுக்கலன்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் பொங்கல் பரிசையும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து டேய் உண்மையை பேசுடா அப்படின்னு ஒருத்தர் உடனே எல்லாரும் கத்துறான், சிரிக்கிறான். எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100-120 பேர் இருக்கிறாங்க. இப்படி நீங்க எப்படி பேசுவீங்க நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க தயவு. நான் யாரையா அவமரியாதையை பேசணும்னா, யாரையா தனிப்பட்ட பொங்கலை பேசணும்னா நான் என்ன தப்பா பேச, எனக்கு முன்பாக 3 பேர் இந்த அரசை நோக்கி கட்டும் குற்றச்சாட்டுகளை வைத்து சென்றிருக்கிறார். பேசவே ஆரம்பிக்கல, ஓன்னு கத்துறாங்க. ஆதாரம் இல்லாம நான் ஏதாவது பேசுறேன். 2000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தது உண்மைதானே, அதுதானே நான் சொல்றேன். உங்க சார்பா வந்திருக்கிறவங்க பேசுவாங்க, என் கருத்துல மாறுபாடு இருந்தா அவங்க பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்றேன். திராவிட இயக்க தோழர்கள் யார் அந்த அவையில் இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நாங்க பேசிக்கிறோம், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க. பாஜகவினர் அதை செய்யவே இல்லை. எச்சி சூர்யா அமைதியாக நின்று அதை ரசித்துக் கொண்டிருந்தார். அடுத்ததான் நான் சொல்றேன், 3000 ரூபாய் தேர்தல் நேரத்தில் கொடுத்ததாக அன்பு சகோதரர் எச்சி சூர்யா சொன்னார். நான் மெத்த பணிவோடு இந்த வார்த்தை பயன்படுத்துறேன். நான் மெத்த பணிவோடு அவருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு. மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாதம் தள்ளி வைத்து நீங்கள் 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தன் கட்டுறான். தமிழ்நாட்டை பத்தி பேசுடா, நான் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா? அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சை நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல வந்து நான் எச்சி சூர்யாவை பத்தி கேட்கிறேன். தோழர், உங்க தோழர்கள் தான் இப்படி கண்ணிய குறைவா பேசுறாங்க, உங்க தோழர்கள் தான் இப்படி கத்தரி கூச்சலிடுறாங்க, அவர் இப்படி குனிஞ்சே இருக்கிறார், நிமிந்து கூட பார்க்கல, டே இருக்கிறார். தோழர், நீங்க அவங்க அமைதி காக்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவர் பண்ணது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு 2 கை பிடிச்சு சொல்றாரு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், இனி இந்த அரங்கில் நான் இருப்பது, ஏன்னா திமுக தோழர் ஒருவர் கூட உள்ள இல்ல. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்க என்னை பேசவே விட போறது இல்ல. நான் இந்த அவையில் இருப்பது அது எந்த விதத்திலும் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்காது. வார்த்தைக்கு வார்த்தை இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நெறியாளர் ஒவ்வொரு முறையும் கண்டிக்கிறார். அப்ப பாலா நெறியாளர் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மிகுந்த பொறுப்போடு ஒரு நெறியாளராக அந்த இடத்தில் நடந்து கொண்டார். அவருக்கும் நியூஸ் 18 நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றி. நாங்க மெயின் ரோட்டுக்கு வர்றோம், பின்னாடியே ஏராளமான தோழர்கள் ஓடி வருகிறார். அண்ணன் நாங்கெல்லாம் திமுகவை சேர்ந்த தோழர்கள், நான் பகுதி கழக செயலாளர் அண்ணன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் எப்பங்க வந்தீங்க, நீங்க எங்க இருந்தீங்க நான் கேட்கிறேன். நீங்க உள்ள இருந்தீங்க இல்லன்னு, உள்ள இடம் இல்ல, நாங்க வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நாங்க வெளியில சேர் போட்டு எங்களுக்கு எல்இடில காட்டினாங்க, நாங்க பார்த்தோம்னே, உங்களை பேசவே விடல, கெட்ட வார்த்தை கூட்டி பேசுறாங்க, என்னதான் பண்றது அப்படின்னு தோழர்கள் கேட்டாங்க. உள்ள நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கிடையில அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசிக்கிட்ட பொழுது இதே அட்ராசிட்டி, இதே அடாவடித்தனத்தை, இதே ரவுடி
ரவுடித்தனத்தை அந்த குண்டர் கூட்டம் காட்டுதான். அப்ப அங்க இருந்த தோழர்கள் சொன்னாங்க, அண்ணன் நம்ம எந்த கருத்தியலா நம்மள பேசி யாரும் வெல்ல முடியாது. ஆனால் நீங்க ஏதோ நிகழ்ச்சியில இருந்து பாதியில பயந்து வெளியேறியது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த சங்கி கூட்டம் ஏற்படுத்தும். நாம எல்லாரும் இங்க நின்று நீங்க இங்க என்ன நடந்துச்சு, இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு அருவருப்பாக அநாகரிகமாக நடந்து கொண்டது என்பதை நம்ம பதிவு பண்ணி ஒரு வீடியோவா போட்டுட்டு நம்ம போனோம்னா அது இவர்களுக்கு நாளைக்கு ஒரு பாடமா இருக்கும். பாசித பாஜக வீழட்டும் அப்படின்னு முழக்கமிட்டுட்டு நாங்க சரி நம்ம கலையலாம். நிகழ்ச்சி முடிவடைந்து இவங்க வெளியில வர்றாங்க. பாஜக அந்த கூட்டம் எல்லாம் வெளியில அதுல சூர்யா என்ன அழைக்கிறார், அந்த பக்கம் நின்று என்ன அழைக்கிறார் பேசுறதுக்கு அவரை வர சொல்லுங்க. தோழர்கள் சொன்னாங்க, இல்ல நீங்க அவரை தாக்குறது தான் உங்களுடைய முடிவா இருக்குது, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க அவரை தாக்குதல் திட்டத்தோட வந்திருக்கீங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு அவரை இங்க கூப்பிடுறாங்க. அப்ப அவர் எல்ஜி சூர்யா நிக்கிறாரு, தோழர்களா நிக்கிறாங்க, நானும் நிக்கிறேன். அப்ப எல்ஜி சூர்யாட்ட நான் கேட்கிறேன், எல்லாமே வீடியோ வர கிடையாது தோழர், நீங்க மனசாட்சியோட பேசுங்க, உள்ள நீங்க ஒரு கண்டனத்தை ஒரு கண்டிச்சிருக்கலாம் அவங்க தோழர்களை நீங்க கண்டிக்க கூட இல்லையே, குறைந்தபட்சம் இப்போ ஒரு வருத்தமாவது சொல்லுங்க, அதான் நாகரிகம், அதுதான் அரசியல் அறம், ஒரு வருத்தத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லிக்கிற பொழுது தோழர் சூர்யா சொல்லுகிறார், உள்ள என்னங்க நடந்துச்சு, உள்ள யாருமே உங்களை எதுவுமே சொல்லலையே என்று சொன்னார். வெளியில அதை எல்இடியில பார்த்த தோழர்கள் கொந்தளித்து விட்டார். திருப்பியும் கலாட்டா பண்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டு அவர்கள் கத்த ஆரம்பிக்கும் போது இவங்க இங்க இருந்து பரஸ்பரம் நீ தான் பேசுன, நீ தான் கத்தன போன்ற வார்த்தை பிரயோகங்கள் இவங்க கத்தி பிரச்சனை பண்ணி இது பண்ணும்போது திமுகவை சேர்ந்த சகோதரிகள் 2 பேர் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார். ஒருத்தரை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய திமுக பார்த்தீர்களா, திமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமானம் காட்டி ஒரு பதிவிட்டிருப்பதாக நண்பர்கள் சொன்னாங்க. இப்படி நடந்து கொள்ளலாமா? 2 நாளைக்கு முன்னாடி அதே தண்டி அலுவலகத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோல தாவேகாவை சேர்ந்த முஸ்தபா அவர் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று ஒரு மலையாளி சொல்லலாமாங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டார். சீமானை பேர் குறிப்பிடாம மலையாளி என்பது கூட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொல்லி இதே கூட்டம் பெரும் கலாட்டா பண்ணி கல்லெல்லாம் விட்டு அடிச்சாங்க. கேளுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் இவங்களுக்கு வந்தா எல்லாமே ரத்தங்க, மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எப்படி சீமான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக நிர்வாகி ரங்கன் என்பவரை சீமான் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தோழர் மதிவதனையை தொடர்ந்து தோழர் செந்தில்வேல் பேசிய கூட்டத்திலும் காலித்தனம் செய்துள்ளது இந்த சங்கி கூட்டம். கருத்துக்களை கலவரத்தால் முறியடிக்கலாம் என நினைத்து திருப்பரங்குன்றம் முதல் மக்கள் மன்றம் வரை வன்முறையையே ஆயுதமாக கையில் எடுக்கும் சங்கி கூட்டத்தின் அடாவடியை திமுகவால் ஒரு நொடியில் எதிர்கொள்ள முடியும் என்பதை ஜனவரி 9 நேற்று நடந்த நிகழ்வில் கழகத்தினர் நிரூபித்திருக்கிறார்கள். தலைமைக்கு கட்டுப்பட்ட அமைதி காக்கும் கழகத்தினரை சீண்டி தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாட்டை வன்முறையால் சீரழிக்கும் முயற்சியை சங்கிகள் தொடர்ந்தால் அவர்களின் ஆயுதமே அவர்களை பதம் பார்க்கும் என எச்சரிக்கிறோம் என்று திமுக அதிகாரப்பூர்வ ஐடிவில இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆதாரங்களோடு பேசுவோம், தரவுகளோடு பேசுவோம், தனி மனித தாக்குதல் என்று பேசுவோம். நாங்கள் எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு உங்களால வர முடியலன்னா ஒதுங்கி நெல்லு, அறிவார்ந்த மேடைகளுக்கு வராதீர்கள்.